கர்த்தர் இந்த நாளை உங்களை சந்தோஷப்படுத்தி மகிமைப்படுவாராக. ஆமென். கண்களை முடிச்சுப்போம். பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நீர் பிறந்த தினமாக உலகமெங்கும் கொண்டாடுகிறார். அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரை நாங்களும் ஆண்டவருக்கு நீர் பிறந்த தினத்தை கொண்டாடுகிற இந்த வேளையில் உடைய கரம் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. நீர் பிறந்த பொழுது எப்படி அந்த நாட்களில் எல்லாருக்கும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் ஆண்டவரை பெரிய எழுப்புதலும் இருந்ததோ, அதுபோல் இப்பொழுதும் இருக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. மகிமையின் தேவன் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் என்று உடைய பிள்ளைகள் தங்கள் வாயை திறந்து குடும்பமாக சொல்லத்தக்கதாக நீர் இந்த கிறிஸ்து பிறந்த தினம் இந்த தினத்திலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் நல்ல நிறைவையும் மன நிறைவையும் ஆண்டவரை நல்ல ஆசீர்வாதங்களை தந்தருள்வீராக. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். பெரிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 2:8 அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்களுக்கு மிகவும் பயந்தார்கள். என்னடா முழு ராத்திரி விடிய கால நேரம் தொடங்குது, ஆனால் இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்குது, நம்மளை சுற்றி மட்டும் இவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளார ஒரு பயம். அப்போ தேவ தூதர்கள் அந்த இடத்துல வந்து நின்றான். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. ஆனால் யாருக்கு சொல்லப்படுகிறது? முதல்ல கர்த்தருடைய தூதர்களுக்கு. ஒரு 5 பேர் 8 பேர் 10 பேர் கூடியிருப்பார்கள். மந்தையை சுற்றிலும் பாதுகாத்து ஒரு இடத்துல குளிர் காய்ந்து கொண்டு இருப்பார்கள், பாதுகாத்திருப்பார்கள். ஆனால் அந்த வேளையில் சீசர்களுக்கு மாத்திரம், ஆனால் அவருடைய எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி இந்த 10 பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிலாக்கியங்க. அங்கே பாருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆக தாவீதின் ஊராகிய அந்த பெத்லகேமில் ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல என்ன செய்கிறார்? பிறந்திருக்கிறார். அந்த பிறந்த இயேசுவை துணிகளால் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இந்த சத்திரத்தின் முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த பிள்ளை அந்த முன்னணியில் கிடத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, இதுதான் உங்களுக்கு அடையாளம். ஆக இந்த செய்தியை நாம் வாசிக்கும் பொழுது இப்பொழுதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நமக்காக, நம்மளை விடுவிக்கிறதுக்காக, நம்ம ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்காக ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் இந்த தினம். நம்ம பிறந்த தினங்களை, நம்முடைய பிள்ளைகளுடைய பிறந்த தினங்களை கொண்டாடுவதை பார்க்கலாம். இதற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம், கொஞ்சம் நஞ்சமானதல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆக பிள்ளையை முன்னணியில் கடத்தி இருக்க காண்பீர்கள், இது உங்களுக்கு அடையாளம் என்றான்.
அச்சனமே பரமசேனையின் தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. எல்லா சேனையான தூதர்கள்லாம் திரண்டிருக்கிறாங்க. திரண்டு என்ன சொல்கிறாங்களா, அச்சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடைய தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். முதலாவது இயேசு எங்கே பிறந்திருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவர் பிறந்தது எப்படிப்பட்ட காரியத்திற்காக, மிகுந்த சந்தோஷத்துக்காக, அதையும் சொல்லிட்டு இப்போ எல்லா சேனையும் தூதர்கள் சேனை திரளும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்களாம், இந்த இடத்துல உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு இந்த பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னார்கள். அப்போ அவங்களுக்குள்ள சொல்கிறாங்க, நம்ம கர்த்தர்கிட்டேருந்து நமக்கு செய்தி கிடச்சிருக்கு, வேறு யாருக்கு இல்லை, நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நம்மெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, நமக்கு இந்த செய்தி கிடச்சிருக்கு, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், நம்ம அந்த இயேசுவை போய் பார்த்துட்டு வந்தோம், அந்த கிறிஸ்து என்னும் ரட்சகரை போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகணுன்றாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து பிறந்த தினம் எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார். எசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது இந்த தூதர்கள் எல்லாரும் அந்த ஆடு மேய்ப்பவர்களிடத்தில் வந்து சொன்ன காரியம் இல்லையா. நமக்கிட்ட முன்னாடி தேவதூதர் வந்து செஞ்சால் என்ன நினைப்போம், நம்மளால் அந்த மகிமை சந்தோஷத்துக்கு எதுக்கும் ஒரு அடையாளமே இருக்காது. பயங்கரமாக சந்தோஷத்தில் இருப்போம். என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, என்ன செய்கிற, என்ன சங்கதி, ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இல்லைங்க, எனக்காக இயேசு பிறந்த தினம், என் குடும்பத்துக்காக இயேசு பிறந்த தினம், என்னையும் என் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்காக இயேசு பிறந்த தினம் இந்த தினம் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த இயேசு பிறந்த இந்த தினத்தை நீங்கள் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை அந்த தேவதூதனோடு சேர்ந்து மற்ற தூதனுடைய சேனைகளும் சேர்ந்து சொன்னது. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று சொன்னார்கள். ஆக தேவனுக்கு மகிமை உண்டாக்கக்கூடிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்தை தந்தருளி அன்பு கூர்ந்த பிதாவாகிய தேவனுக்கு உன்னதத்தில் மகிமை உண்டாயிருக்கிறது. உன்னதத்திலே பயங்கரமான மகிமை. மகிமை என்பது உயர்த்தப்படுதல், பிரசன்னமாகுதல், அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருத்தல், இதுதான் மகிமை. இது மேகஸ்தம்பத்தை போல இறங்குகிறதாயும் இருக்கும், இது அக்கினியும் இறங்கும், ஆனால் ஒருவரையும் சேதப்படுத்தாது. மோசேயின் காலத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல பிரகாசத்தை காணுகிறார். நான் போய் பார்த்து வருவேன் என்று சொல்லி அங்கே போய் பார்க்க போகிறார். ஆண்டவருடைய சத்தம் இங்கே கேட்கிறது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கலட்டி போடு என்று சொல்லி பாதரட்சையை கலட்டி போட்டு நிற்கிறான். பச்சை பச்சையில் என்று இருக்கிற முச்செடி, ஆனால் அந்த இடத்துல அப்படியே நெருப்பு இருக்குது, ஆனால் எரிஞ்சு போலங்க, காஞ்சி போல. அந்த நெருப்பு இருந்தாலும் அது மகிமை உள்ளது, அது மகிமையானது, அது ஒரு சேதமும் ஏற்படுத்தாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பிரகாசத்தை கொடுக்கிறதான, நமக்கு மேகத்தை போல குளிர்ச்சி கொடுக்கிறதான அந்த தேவனுடைய காரியமானது நமக்கு மிக பெரிதான
சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியது என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 40, 34, 35 வசனங்கள். 40, 34, 35. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடியது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் போக முடியாமல் இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு மேக ஸ்தம்பம், அப்படி ஒரு வெண்மையான அக்கினி எரிகிற நிலை. இதனால் இவங்க உள்ளுக்குள்ளே போக முடியாதபடிக்கு, சாதாரணமாக நம்ம மலைப்பிரதேசத்தில் போனோம்னா அந்த பனிமூட்டம் இறங்கி இருக்கும், என்னாச்சும் ஒரே பனியாக இருக்குது, லைட்டை போட்டுட்டு போகிறோம். பனி இறங்கி இருக்குன்னு சொன்னால் நம்ம வாகனத்தில் போகும்போது லைட்டை போட்டுட்டு போகிறோம். எதனால்? எதிர்த்தாப்பில் வர வாகனத்தை வருது தெரியணுன்றதுக்காக லைட்டை போட்டு வச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு மேகம் இறங்குகிறதா இருக்கிறது இன்றைய நாட்களிலே. அப்போ இதை விட அந்த நாளில் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த மேகம் அதிகம் இறங்குறபடினால் விளக்கு வெளிச்சத்தில் போவது போல் அந்த மேக ஸ்தம்பத்தில் அக்கினி அன்றைக்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கி நம்ம லைட்டை போட்டுட்டு போகிறோம், அன்றைக்கு அக்கினி அங்கே இறங்கி இருந்திருக்கிறது. மேகஸ்தம்பம் இறங்கி இருக்கிறது, அக்கினியும் இறங்கி இருந்தது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிரசன்னத்தை கண்டு ஆண்டவரை மகிழ்வுப்படுத்தின நிலையில் அந்த இடத்துல உள்ள பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு அவர்கள் நின்றிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னாகமம் 20:6. அப்போது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு, அவங்க கூட்டிகிட்டு வந்த ஜனங்களெல்லாம் விட்டுட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுகிறாங்க. விழுந்து ஆண்டவரை தொழுது விழுகிறான். கர்த்தருடைய மகிமை அவங்களுக்கு காணப்பட்டனால அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த இடத்துல அவரை கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. தேவ மகிமை நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, நாம் கர்த்தரை துதித்து நம்முடைய வீட்டில் பாடல் சத்தம் கேட்கும்போது ஒரு மகிமையின் பிரசனம் அங்கே இருக்கும். மகிமையின் பிரசனம் இருப்பதற்கு அடையாளமே ஒரு சந்தோஷம் அங்கே இருக்கும். அதை தான் இங்கே பார்க்கிறோம். அது மேய்ப்பர் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த மிகுந்த சந்தோஷம்தான் அந்த மகிமையிலே இறங்கி இருக்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல பார்க்குறோம், மோசேயும் ஆரோனும் அவங்க போய் அந்த மகிமையை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன செய்தார்கள்? அந்த இடத்துல முகங்குப்புற விழுகிறாங்க. இல்லைன்னா வெளியில் ஓடியாந்துருக்கணும். அது இவங்களை பட்சிக்கலை, அது வெளிச்சத்தை கொடுத்தது, மகிமை இறங்கி இருந்தது. ஆகவே தேவனை பணிந்து கொண்டார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, அவர் என்ன செய்கிறாராம்? புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். யாருங்க? சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறாரு, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவர்களை பிரபுக்களோடும் உட்கார பண்ணுறாரு. அடுத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுறாரு. நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த நாளில் நம்ம சிறியவர்களாக இருக்கிறோமா அல்லது எளிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் வருகை நாளிலே நிச்சயமாக நம்மை ஒரு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவராக, அவர் அந்த இடத்துல மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆக சிறியவனும் எளியவனுடைய வாழ்க்கையில் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார், மகிமையின் சிங்காசனத்தில் உட்கார பண்ணுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிறார் என்று சொல்லும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. உண்மையா இல்லையா?
நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை தான் அன்றைக்கு தேவன் சொன்னார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 சாமுவேல் 12:24. 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிங்கப்பா. ஏன் தெரியுமா? அவர் உங்கள்கிட்ட மகிமையான காரியங்களை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாருங்க. நமக்கே தெரியாது. நம்மளை தேவன் உயர்த்தி வைத்திருப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இதுதாங்க கர்த்தருடைய மகிமை. நம்ம எல்லாராலும் சிறியவன், இவன் எளியவன், இவன் ஒன்றுமில்லை அப்படின்னு நம்மளை பூஜ்ஜியம் என்று சொல்லுகிற இடத்துல தான் தேவன் நம்மை உயர்த்தி அங்கே வைக்கிறார். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நமக்கு எவ்வளவு காரியங்கள் இந்த நாளில் கொடுத்துருக்கிறாரு. அல்ல, எவ்வளோ பேர் இந்த வருஷத்தை, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை பார்க்க முடியாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கெல்லாம் ஜீவனை கொடுத்து இந்த கிறிஸ்து பிறந்த தினத்தை இந்த 2025ஆம் வருடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மகிழ்ச்சியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் மகிமையான காரியம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கிறார்கள். நம்முடைய வீட்டை குடும்ப ஸ்திரீயாக இருக்கிறவர்கள் திராட்சை கொடியைப் போல இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை குடும்பங்களிலே செய்கிறார் கர்த்தர். அப்படிப்பட்ட மிக ஆசீர்வாதமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். 1 நாளாகமம் 16:24. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். என்னவா? ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும், ஜனங்க கூட்டத்துக்கு மத்தியில் அவருடைய மகிமையும், சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அவர் எப்படியெல்லாம் நமக்கு அதிசயங்களை செய்தார், எந்தெந்த பிரகாரமாக தேவன் நமக்கு அதிசயத்தை விளங்க பண்ணினார் என்று சொல்லி அங்கே நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் பெரியவரும் மிகவும் எப்படிப்பட்டவரா? துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் மகிமை நமக்கு விளங்கினது. அவருடைய மகிமை இப்போ இந்த செய்தி கேட்குற நேரத்திலேயே நீங்கள் மகிமையை உணர முடியுங்க. உங்கள் வீட்டுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மன நிம்மதி, ஒரு மன அமைதி, ஒரு மன சந்தோஷம், உள்ளுக்குள் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை தான் இங்கே பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற தேவன் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். எந்த மனுஷனாலும், எந்த பெரிய மனுஷனாலும் செய்ய முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூவுலகத்தில் தந்த பிதாவாகிய தேவனை நாம் சகல ஜனங்களுக்கு மத்தியில் துதிக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் துதிக்கும் பொழுது அவருடைய மகிமை அங்கே விளங்குகிறதா இருக்கிறது. ஆக 27ஆம் வசனத்தில் பாருங்கள். 1 நாளாகமம் 16:27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் சலத்தில் இருக்கிறது. என்னவா? மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. உனக்கு முன்பாக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்றார். அப்படின்னா மகிழ்ச்சியும் மகிமையும் கனமும் அந்த நமக்கு முன்னாடி போகுது. என் கிருபை உனக்கு முன்பாக செல்லும். அப்போனா மகிமையும் அந்த இடத்துல கனமும் அந்த முன்பாக போய் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய கனமும் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்குது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது.
ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அந்த இடத்துல சொல்கிறாரு, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்க, கர்த்தருக்கு செலுத்துங்க. ஏன்னு சொன்னால் அவர் ஒருவரை தவிர வேறு யார் பாத்திரவான்ல. நம்ம எப்படிங்க மகிமை செலுத்த முடியும்? கர்த்தரை துதித்தல். ஆண்டவரே, இவ்வளோ நாளாக என்னை இப்படி வைத்து பாதுகாத்து வந்தீர், இத்தனை வயது வரைக்கும் என்னை பாதுகாத்து வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்வளோ நாட்களாக தடைபட்டிருந்த எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய மாற்றத்தையும் ஆண்டவர் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டாந்துரு, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, அவர் நாமத்துக்குரிய மகிமையை துதிகளினால் செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசிங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 24:7-10. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள கர்த்ததாமே. அவர் வல்லமையையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? வல்லமையையும் பராக்கிரமத்தையும் உடையவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காரணம் என்ன? அந்த வாயின் வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமையோடு மாத்திரமல்ல, அந்த வார்த்தை செய்கிற பராக்கிரம காரியங்கள் ஒரு சாதாரணமாக மனிதனால் செய்ய முடியாதது. ஆனால் தேவ பிரசன்னத்தினால் நடந்தேறுவதை தான் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு வர பண்ணி சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கியிருந்தார்கள். இந்த பக்கம் சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்த்தால் எகிப்தியன் பார்வோனும் அவருடைய சேனையும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களை மறுபடி பிடித்து அடிமையாக்குவோம் என்று சொல்லி. அப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் மோசே இடத்தில் முறையிட்ட பொழுது, நீங்கள் நின்று கொண்டு பார்ப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி. ஆக இந்த ஜனங்களை அவன் நெருங்க விடாதபடி, எகிப்தியன் பார்வோனுடைய சேனை நெருங்க விடாதபடி அங்கே அக்கினி மதில் இருந்தது. அந்த அக்கினி மதில் இடையில ஒரு தடுப்பு சுவரை போல இருந்தது. ஆக அது பராக்கிரமமான காரியம். எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு காரியம் கர்த்தரால் செய்ய முடியும். கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய பராக்கிரமமும் உள்ளது. ஆகவே அந்த தேவன் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள தேவன் கர்த்தராமே. அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. நம்முடைய கர்த்தர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள கர்த்தர். நாம் யார்ட்டு யுத்தம் செய்ய வேணாங்க. நம்ம எந்த மனுஷன்ட்டு இப்போ யுத்தம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நமக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். வாயினால் வார்த்தைகளினால் உள்ள யுத்தமாக இருந்தாலும் சரி, கைகளினால் செய்கிற யுத்தமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எந்த யுத்தமாக இருந்தாலும் அது பராக்கிரமம் உள்ள கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது அது பெரிய காரியம் செய்து. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அப்போ மகிமையின் ராஜா என்று சொன்னால் சேனைகளின் கர்த்தரானவர். அவர் கையிலே திரளான தூதர்களை வைத்திருக்கிறார். அவர் அந்த இடத்துல தூதர்களை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை அந்த இடத்துல விடுவிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அந்த இடத்துல பாதுகாக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். யோபுவின் குடும்பத்தையும் யோபுவின் காரியங்களையும் சுற்றி வேலி அடைத்திருந்தார். பிசாசு அதை சொல்லுகிறான். நீர் அவனுக்கு அவன் உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது. இப்பொழுதும் பிசாசுக்கு தெரியும், நம்மை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். நமக்காக அவனோடு நிதம் யுத்தம் புரிகிறவராயிருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தரானவர், மகிமையின் ராஜாவாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆக அடுத்து நாம் பார்க்கிறோம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்மையும் தேவன் மகிமைப்படுத்துகிறார். மகிமையின் ராஜா நம்மையும் மகிமைப்படுத்துகிறார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு அது புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையும் அங்கே கொடுக்கிறதுமாய் இருக்கிறது. 8ஆம் வசனத்தை பாருங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் மக்களை உண்டு. ஆக இங்கே பார்க்கிறோம், அந்த மகிமை என்ன செய்கிறது? சந்தோஷம் உள்ளவர்களாய் நம்மளை கலிகூற வைக்கிறது. ஆக மகிமை மேகஸ்தம்பம், மகிமை எரிகிற அக்கினி போன்றது. ஆனால் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. அந்த கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது அவரும் நம்மை மகிமைப்படுத்துகிறார், அவர் நம்மை உயர்த்துகிறார். சிறியவனாக எளியவராய் இருக்கிறவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்திலும் உட்கார பண்ணாதுகிறார் அவர்களுக்கு முன்பாக. அது மாத்திரமல்ல, சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூறவும் செய்கிறார் இங்கே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவ பிள்ளைகளே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், என் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆக இங்கே பார்க்கிறோம், அவருடைய மகிமையினால் பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறது. அது எல்லாருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒரு சிலருக்கு அது பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய மகிமையை காரியங்களை காண்கிறவர்களாக அதை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். பூமியிலே சமாதானமும் என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியிலே சமாதானம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக பூமியிலே சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். ஆக ஏசாயா 9:6 வாச்சம் இல்லையா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் சமாதான பிரபு. நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் பிறந்தது நமக்காக தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை பார்க்கிறோம். யோவான் 14, 26, 27. என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. குழந்தையை பிறந்த இயேசு குழந்தையாகவே இல்லைங்க, அவர் வளர்ந்தார். தன்னுடைய 30 வயதுக்கு மேல் அவர் ஊழியம் செய்கிறவராக 3 வருடங்கள் இருந்தார். அப்போ சொல்கிறாரு, நான் பிதாவினிடத்தில் போகிறேன்ப்பா, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்ல. உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன்னா நான் கொடுக்குற சமாதானம் உனக்கு போதும். இந்த இருதயம் எதுக்கு பயப்படாத, உனக்கு என்னென்ன நீ பயப்படும் காரியம் வரும்போது அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகணுவேன். நீ சமாதானத்தோடு என்னை மாத்திரம் விசுவாசித்து என் நாமத்தை மாத்திரம் உச்சரித்து கொண்டு உனக்கு அந்த சமாதானம் பெரிதாக இருக்கும்.
இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிறார். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறது. யாரோட பாதங்கள் அழகாக இருக்குது? யார் அந்த சுவிசேஷகன்? சமாதானத்தை கூறுகிறவன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவன். அவன்தான் அந்த இடத்துல அவன் பாதங்கள் மலைகளின் மேல் அழகாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். லூக்கா 10:5-6. ஒரு வீட்டில் நீங்கள் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதென்று முதலாவது சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறீங்களா, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அந்த இங்கே இருந்தால், சமாதானத்தையவே வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிற தூதன் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லைன்னு சொன்னால் அவ்விடத்தில் உங்களிடத்துக்கே திரும்பி வந்துடும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த வீட்டில் சமாதானமாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள்னு சொல்கிறாங்க ஊழியக்காரவங்க. அந்த வார்த்தையை கேட்டு நம்ம சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம்னா அந்த சமாதானம் நம்முடைய இதயத்தில் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் சமாதான பிரபு பிறந்திருக்கிறார். கிறிஸ்து வைத்து போன சமாதானம் இந்த செய்தி கேட்டிருக்கிற உங்கள் அனைவரோடும் கூட இருக்கிறதாக, உங்கள் வீடுகளிலே இருப்பதாக, உங்கள் குடும்பத்திலே இருப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில் வைத்திருப்பார். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிக்கலாம். அந்த இடத்துல பார்க்கிறோம். 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆக மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது, அது இடம் மாதிரி போகாது என்றும் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நமக்கு சமாதானத்தை இயேசு பிறந்த தினத்திலேயே கொடுத்த தேவன், அந்த சமாதானம் நம்மோடு, இயேசுவின் பிறந்த நாள் சமாதானம் எல்லா நாளும் நம்மோடு இருக்கும்படி தேவன் நம்மேல் மனதுருகி என்னாலும் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த 25ஆம் தேதி மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் இயேசு நம் உள்ளத்தில் பிறக்கிறவராக இருக்கட்டும். இயேசு நம்முடைய குடும்பத்தில் பிறக்கிறவராக இருக்கட்டும். கர்த்தர் பெரியவர்களாக காரியங்களை செய்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சித கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நம்மளுக்கு சமாதானம் கூட மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானமும் பெரிதாக இருக்கும். ஆக இந்த நாள்லேருந்து இந்த கிறிஸ்மஸ் செய்தி கேட்குற இந்த நிமிஷம் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் நிலைபெயராது, அந்த சமாதானம் உங்களை விட்டு விலகாது, எப்போதும் அந்த சமாதானம் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 57:19. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். நம்மளை தேவன் குணமாக்குவார். இந்த நாளில் ஒருவேளை காய்ச்சல் பலவீனத்தில் நீங்கள் இருப்பீங்களா, அந்த பணி ஒத்துக்காமல், ஆனால் குணமாக்குவார் என்று சொல்லு. ஆக அந்த சமாதானத்தை சிருஷ்டிக்கிற உதடுகளில் பலனை சிருஷ்டிக்கிற தேவன் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஆக அதை குணமாக்குதல், சுகம், சரீரத்தில் முழு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஏசாயா 26:3, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிச்சிருந்தா போதும். என் இயேசு எனக்காக பிறந்தார், என் சமாதான பிரபு எனக்கு இந்த நாளில் சமாதானம் இருப்பதற்காக பிறந்தார், மரித்து உயிர் தெழுந்தார், அவருடைய நாமத்தை நான் உறுதியாக பற்றி பிடித்து கொள்வேன் அப்படி சொல்லி நம்ம மனதில் உறுதியாக இருந்தோம்னா நம்ம பூரண சமாதானம், சாதாரண குறைவான இல்லை, பூரண சமாதானத்தோடு காத்து கொள்கிறாராம். சங்கீதத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 29:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 32:17. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமா. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமா. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆக நீதியின் கிரியை சமாதானம். நம்ம வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், எல்லாவற்றிலும் நீதியை மாத்திரம் செய்வோம். நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கை அமைதியும் சுகமுமா. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆக அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை குடியிருக்க வைக்கிறார். சமாதான தாவரங்களில் குடியிருக்க வைக்கிறார், நிலையான வாசஸ்தலத்தில் குடியிருக்க வைக்கிறார், அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருக்க வைக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 122ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 122:6-7. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உங்கள் வீட்டுக்குள்ளார சமாதானமும் உங்கள் அரமனைக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளார சுகமும் இருப்பதாக. சமாதானமும் சுகமும் உங்கள் வீட்டுக்குள் இருப்பதாக. உங்களுடைய வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதாக. ஆக கர்த்தருடைய ஆலயத்தின் கர்த்தருடைய இடத்தின் சமாதானத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 147ஆம் அதிகாரம் 147 12-15 வரைக்கும். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் இடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தை பூமியில் அனுப்புகிறார். அவருடைய சொல் மிக தீவிரமாய் செல்லுகிறது. எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளை, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிறார். உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் சேர்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ரோமர் 15:13. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்தாவின் பலம் என ஆண்டவர் சொன்னார். நான் போனேன்னா தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவர் வருவார். அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அந்த பரிசுத்தாவியானவர் செய்கிறாராம்.
அவர் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அந்த தூதர்கள் வந்து ஆட்டு மேய்ப்பரிடத்தில் சொன்ன பொழுது, தேவனுக்கு உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் என்னவா பிரியமும் உண்டாவதாக. மனுஷர் மேலே பிரியம் உண்டாகணும். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பார்க்கிறோம். 33, 11, 12. கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியையின் மேல் பிரியமாயிரும். கர்த்தர் லேவி கோத்திரத்துக்கு இந்த ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆக லேவியர்கள் எப்படி இருப்பாங்க? அவருடைய சம்பத்தை ஆசீர்வித்து கையின் கிரியை மேல் தேவன் பிரியமாயிரு இல்லையா? மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. நாம் செய்கிற கிரியின் மேல் கர்த்தர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். இந்த கைகளினால் என்னென்ன காரியங்களை நீங்கள் உங்கள் கைகளினால் செய்கிறீர்களோ, நீங்கள் செய்கிற காரியங்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அந்த காரியங்கள் வாய்க்கும். இந்த கையினால் என்னென்ன காரியங்களை எழுதுகிறீர்களோ, என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ அது வாய்க்கும். அது ஒன்று விரயமாய் போவதில்லை, அது ஒன்று வீணாய் போவதும் இல்லை. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். ஆக கர்த்தருக்கு பிரியமானவன் எப்படி இருப்பானா? அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். எப்போது கர்த்தருடைய பிரசன்னத்தோடு சுகமாய் தங்கியிருப்பார். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். அவர் எந்நாளும் அவனை காப்பாற்றி அவர் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். அவனுடைய எல்லைக்குள்ளார அவர் வாசமாயிருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்நாளும் நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய எல்லைக்குள்ளே எப்போதும் வாசமாயிருக்கிறார். அந்த தேவன் நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறார். நம்மளுக்கு சுகத்தை தேவன் தருகிறார். ஆகவே தேவன் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடக்கும்போது சுகமாய் தங்க பண்ணுகிறார், எந்நாளும் காப்பாற்றுகிறார், நம்முடைய எல்லைக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இந்த 3 காரியங்களையும் அங்கே அவர் செய்கிறார். பென்யமீன் கோத்திரத்துக்கு கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருப்பதாக. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:19. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று சொல்கிறார். அவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தாங்க. எனக்கு ஆபத்து வந்தப்போ எல்லாரும் எனக்கு விரோதமாக முறுமுறுத்து, எனக்கு விரோதமாக என்னை அவமானப்படுத்தி பேசி, கேவலப்படுத்தி பேசி எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. ஆனால் கர்த்தரோ, என்னை உருவாக்கின கர்த்தர், என்னை உண்டாக்கின கர்த்தரோ என்ன செய்கிறாராம்? என் மேல் ஆதரவாக இருந்தார். அவர் என் மேல் பிரியமாக இருந்தபடியினால் விசாலமான இடத்துல கொண்டு வந்து விட்டார். கவலையப்படாதீங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். இந்த நாள்லேருந்து உங்களை விசாலமான இடத்துல கொண்டாந்து விடுவார். அவர் என்ன செய்வார்? அந்த இடத்துல உங்களுக்கான காரியங்களை, உங்களுக்குரிய சுதந்திரத்துக்கான காரியங்களை சரி கட்டுவார். உங்களுக்குரிய சுதந்திரத்துக்கான காரியங்களுக்கு தேவன் சரி கட்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 41:11 பார்க்கிறோம். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், எந்த சத்துரும் என் மேலே ஜெயம் கொள்ளாதனால நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். இல்லையா? என் சத்துரு எனக்கு விரோதமாய் வராதபடி தேவன், நமக்கு விரோதமாய் வராதபடி தேவன் காப்பாற்றுகிறார். அப்படி தேவன் வராதபடி காப்பாற்றான்னு சொன்னால் அவர் நம்ம பிரியமாக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 103:21 வசனம்.
சங்கீதம் 103:21. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42:21. ஏசாயா 42:21. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இந்த வேதத்தை முக்கியப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அதை என்ன செய்வாராம்? மகிமை உள்ளதாக்குவாராம். தமது நீதி நிமித்தம் நம்மேல் அவர் பிரியம் வைத்திருக்கிறார். ஆக சொல்லுங்கள், எல்லாரும் வாய்த்தரன்னு சொல்லுங்கள், கர்த்தர் அவருடைய நீதி நிமித்தம் என்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று அறிக்கையிட்டு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ வாயில் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், கர்த்தர் இந்த வசனத்தை உண்மையாக்குவார். ஏசாயா 62:3-4 பார்க்கிறோம். ஏசாயா 62:3-4. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ இருக்கிற வீடு நிறைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமான இருக்கிறது, இதை விட வேறு என்னங்க வேணும்? நீ தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாக இருக்கிறீங்க. நீ இனிமேல் யார் என்ன சொன்னாலும் சரி, என்னை கர்த்தர் கைவிடலை. மனுஷங்க நீங்கள் வேணால் சொன்னாலும் சரி, மனுஷர்கள் என்னை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் என்னை கைவிடவில்லை. கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும்படி எனக்கு செய்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், அவர் உங்களை வாழ வைப்பார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:1-2 ரோமருக்கு எழுதின நிருபம் 12:1-2. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான தெய்வபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்துக்கு நம்ம கொடுப்போம். நம்ம இவ்வளோ நாள் நம்ம நினச்சபடி வாழ்ந்தாங்க, இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கலாங்க. இந்த கிறிஸ்மஸ் தினத்திலிருந்து இந்த செய்தி கேட்குற நேரத்திலிருந்தாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க நம்முடைய மனம் புதிதாகட்டும். இந்த நாளில் நம்முடைய மனம் புதிதாகணுங்க. புதிதாகுதான் பாருங்கள், புதிதாகும்படி கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2:4-5 1 பேதுரு 2:4-5. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ நம்ம எப்படி கட்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்கோம் தெரியுமா? காசு பணத்தில் கட்டப்பட்டுட்டு வரதில்லை. இந்த உலகத்தில் எல்லா மனுஷர் இருக்கிறதில்ல. வசனம் தெளிவாக சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நாம் கூட்டப்பட்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அப்படி ஒரு கட்டுக்கிறார். தேவன் அப்படி விதமாக கட்டுவிடுகிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 3:21-22 1 யோவான் 3:21-22. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம்
தம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பரிசுத்த பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். தெளிவாக சொல்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்கிறபடினால் நம்ம எப்போ அவருக்கு பிரியமானதை செய்கிறோமோ அதை ஆண்டவர் பார்த்துட்டு நாம் என்னென்ன வேண்டிக் கொள்கிறோமோ அந்த வேண்டிக் கொள்ளுகிற எல்லாத்தையும் அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய தேவனாலேயே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். பரிசுத்த கூட்டமாக நம்ம போற்றப்பட்டு வருகிறோம். இந்த நாளில் தேவன் மகிமையானது எனக்கு செய்தார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக தேவன் உங்களுக்கு செய்வாராக. எப்படி அந்த இடத்துல ஆட்டு மேய்ப்பர்கள் மத்தியிலே தேவனுடைய மகிமை இருந்ததோ அதே போல் தேவனுடைய மகிமை இந்த நாளிலும் நம்ம மேல் இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்றென்றைக்கு நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 2:13-14 அந்த ஜனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இது மூன்றையும் இயேசு பிறந்த இந்த நாளிலிருந்து, இவ்வளோ நாளை விட்டுருங்க, இந்த நாள்லேருந்து அதை நீங்கள் இருக்கட்டும் செய்யுங்க. கர்த்தர் இந்த 3 காரியத்தையும் செய்வார். உங்கள் மூலமாய் தேவனுக்கு மகிமை, உங்கள் பூமியிலே உங்கள் மூலமாக சமாதானம், உங்களை சுற்றிலும் சமாதானம், உங்கள் மேலே பிரியம் ஆண்டவருக்கு உண்டாயிருக்கு. ஆக இது நம்ம மேலே பிரியம் வச்சனால தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு பிறந்தார். இயேசு பிறந்ததை நோக்கமே நம்மேல் பிரியமாக இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை கொடுக்குற சமாதான பிரபுவாக அவர் இருக்கிறார். ஆக தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு அன்பு செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் செய்தியை கொடுக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு மகிமையும், பூமியில் அவங்க வாழ்கிற அவங்க வீட்டில் அவங்கள சொந்தக்காரங்க மத்தியில் சமாதானமும், ஆண்டவர் அவங்க மேலே பிரியமும் நீர் வைப்பீராக. உலக மனுஷருடைய பிரியம் இருக்குதோ இல்லையோ, தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உம்முடைய பிரியம் அவர்கள் மேல் உண்டாயிருப்பதாக. கர்த்தாவே, இயேசுவே, நீர் வருகிற வருகைக்குள் காணப்படும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகள் பூர்ண சமாதானத்தோடு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற சமாதானம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதான இந்த பிரியம் ஆண்டவர் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்த கர்த்தர் கிருபை செய்யும். வாய்க்க பண்ணும்ப்பா. உம்முடைய சமூகத்தில் கனம் உண்டு, மகிமை உண்டு. உம்முடைய சமூகத்தில் என்னாலும் தரித்திருக்க நீ கிருபை செய்யும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறபடி நாளுமே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமையில் அமுக்கே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலும், பாதுகாப்பும், ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. இன்று கிறிஸ்து பிறந்த நாள். இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு சமாதானம், உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம், அதுபோல் உங்கள் மேல் பிரியம் தேவன் வெண்டைக்கு வைத்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உங்கள் குடும்பம் நன்றாக தலை தோங்கும், உங்களுடைய வீடு நன்றாக தலை தோங்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ்.